ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 8 பரத்தை அடைதல் பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அர்ஜுன உவாச்சம் கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமம் ஆதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் ஆதிதெய்வம் கிமுच्यते. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமம் ஆதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் ஆதிதெய்வம் கிமுच्यते. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே, உத்தம புருஷரே, பிரம்மன் என்பது என்ன? அத்தியாத்மம் என்பது என்ன? பலநோக்கு செயல்கள் யாவை? இந்த ஜடத்தோற்றம் என்ன? தேவர்கள் யாவர்? இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தினந்தோறும் பகவத்கீதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அத்தியாயம் 8 தொடங்குவோம். இந்த அத்தியாயம் பரத்தை அடைதல். பரத்தை அப்படின்னா இறைவன், இறைவனை அடைதல். இந்த அத்தியாயத்தில் நாம் என்ன செய்தால் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு பகவான் இந்த அத்தியாயத்தில் விளக்க இருக்கின்றார். மிக அழகான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் கேள்விகளை கேட்கின்றார். பிரம்மம் என்றால் என்ன? ஏன் அப்படின்னா இறைவன் தான் பிரம்மம். அப்படி பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கின்றார். அதாவது பிரம்மன் 3 வழிகளிலே உணரப்படுகின்றன. பிரம்மான் எங்கும் நிறைந்திருக்கின்ற பகவான், அதாவது பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பரமாத்மா, ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் சர்வசசாகம் ஹிருதி சன்னவிஷ்டோம் மத்தஸ்மி திஜ்ஞானமபோகனம் சம் வேதைஸ சர்வையக வேத வேத்யோம் வேதாந்த கிருத் வேத விதேவசாகம். ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் 3வது பகவான் அர்ஜுனருக்கு முன்பு தோன்றிய அற்புதமான ரூபத்தை உடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இது போன்ற 3 வழிகளிலே இறைவனை உணரப்படுகிறது. இதுவே பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கு விளக்கமான பதிலை கொடுப்பார். நாம் சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இது கேள்வி, இந்த பதம் கேள்வியா இருக்கின்றது. அதுக்கப்புறம் பிரம்மன் அப்படின்னா ஆத்மாக்களையும் பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஆத்மாங்கிறது என்ன? ஆன்மீகமயமானது. இறைவன் அப்படிங்கிறதும் ஆன்மீகமயமானது. அதனால ஆத்மாவையும் பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் அகம் பிரம்மாஸ்மின், நான் ஆத்மா அப்படின்னு உணர்றது பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அத்தியாத்மம் என்றால் என்ன? அத்தியாத்மம் அப்படின்னா என்ன கேட்கிறார் அப்படின்னா ஆத்மாவை பற்றி கேட்கின்றார். இந்த ஆத்மா என்ன? எப்படி ஒரு சரீரத்தில் இருந்து இன்னொரு சரீரத்துக்கு செல்கின்றது? அது போன்ற ஆத்மாவை பற்றிய கேள்வி கேட்கின்றார். சில பிரபுபாதர் இங்கே அழகாக விளக்குகின்றார். ஆத்மா அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு வஸ்து. என்ன அப்படின்னா ஆன்மீகமயமானது ஆத்மா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார், சரீரத்திற்கும் ஆத்மா என்று பெயர், அதுக்கப்புறம் இந்திரியத்துக்கும் ஆத்மா என்று பெயர், மனதுக்கும் ஆத்மா என்று பெயர், அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கும் ஆத்மா என்று பெயர். அதாவது சமஸ்கிருதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு துஜ அப்படின்னா பல்லு இருக்கு இல்லையா, நம்ம பல்லுக்கு துஜ என்று சமஸ்கிருதத்தில் பெயர். அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கும் துஜ அப்படின்னு பெயர். ஏன் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பல்லு முளைக்குதா, அதுக்கப்புறம் கீழே விழுந்துருதா,
திரும்ப முளைக்குதா, அதனால் துஜ. துஜ அப்படின்னா 2. அதுக்கப்புறம் வந்து பிராமணனுக்கும் வந்து துஜ என்று பெயர். ஏன் அப்படின்னா பிராமணன் வந்து 2 பிறவிகளை கொண்டவன். முதல் பிறவி தாய் தந்தையினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கின்றார். அதுக்கப்புறம் குருவிடம் சென்று தீட்சை பெறும் பொழுது 2வது பிறவி என்று அழைக்கப்படுகிறது. அதனால சமஸ்கிருதத்தில் வந்து பிராமணர்களுக்கும் துஜ என்று சொல்லப்படுகிறது, பல்லுக்கும் துஜ என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகின்றோமோ அதற்கு தகுந்தாறு போல வந்து அதனுடைய அர்த்தங்கள் மாறுபடும். அதனால வந்து ஆத்மா அப்படிங்கிறது சரீரத்தையும் குறிக்கலாம், இந்திரியத்தையும் குறிக்கலாம், மனதையும் குறிக்கலாம், ஆத்மாவையும் குறிக்கலாம் என்று சில பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கின்றார், பலநோக்கு செயல்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதை பற்றி கேட்கின்றார். பலநோக்கு செயல்கள் அப்படின்னாலே நம்ம வந்து 3வது அத்தியாயத்தில் பகவான் இதை பற்றி விளக்கினார். அதாவது பலநோக்கு செயல்கள் அப்படின்னா, இப்போ ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து அதனுடைய பலனை எதிர்பார்த்து செய்வது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் குறிப்பாக கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறான் அப்படின்னா வந்து அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கூட தான் செய்வான். நோக்கம் இல்லாமல் செய்வானா? யாருன்னா வந்து இப்போ நமக்கே திடீர்னு ஒருத்தன் வந்து உதவி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஏதாவது தேவையாக இருக்கும். தேவை இல்லைன்னா அவன் வந்து உதவி செய்வானா? கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டான். சரி, இன்னைக்கு இவருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு வந்து சில பேர் வந்து செய்யலாம். இல்லை வந்து இவர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கணும், அதனால் இவர் கொஞ்சம் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி உதவி செய்வான். அதுக்கு அடுத்த நாள் சரி இவர் உதவி செய்கிறாரு நமக்கு, சரி இவர் நல்லவர் போல இருக்கு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஏதோ ஒன்று கேட்பார்கள். இதுபோல் வந்து எதையோ ஒன்று விரும்பி செய்வது பலநோக்கு செயல்கள், எதையுமே விரும்பாமல் செய்வது தூய பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அதனால் வந்து பலநோக்கு செயல்கள் யாவை அப்படின்னு பகவானிடம் வந்து கேட்கின்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜட தோற்றம் என்ன, அதாவது இந்த ஜட தோற்றங்களை பற்றி அர்ஜுனர் இங்கே வந்து கேள்விகளை கேட்கின்றார். அதுக்கப்புறம் வந்து தேவர்கள் யாவர், ஏன் அப்படின்னா பல நேரத்தில் மனிதர்களுக்கு வித்தியாசம் தெரியாது. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தேவர்களுக்கும் வித்தியாசம் தெரியவே தெரியாது. இப்போ ஒரு அலுவலகத்தில் ஒரு உரிமையாளர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேர்த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லைங்க, மேனேஜிங் டைரக்டர் வந்து இவர், அதுக்கப்புறம் உரிமையாளர் எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுபோல் வந்து தேவர்கள் என்பவர்கள் வேற, பகவான் என்பவர்கள் வேற. ஏன் அப்படின்னா வந்து பகவானுக்கு கீழே தான் தேவர்கள் இருக்கின்றார்கள். தேவர்கள் பகவான் என்ன கட்டளை இடுகின்றாரோ அதை நிறைவேற்றுவதே தேவர்களுடைய கடமை. இப்போ என்ன பண்ணுவார், அலுவலகத்தில் இருக்கிற உரிமையாளர் மேனேஜிங் டைரக்டர் சொல்லுவார், இதை எதை செய்யுங்க, இது எதை செய்யுங்க, இப்படி எப்படி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணுவார், இந்த அவர் என்ன உரிமையாளர் எப்படிலாம் சொன்னாரோ அதுபோல் அவர் வந்து வேலையை செய்வார், பராமரிப்பார். அதுபோல் வந்து இந்த பெரிய பிரம்மாண்டத்தை இயக்குவதற்காக பகவான் தேவர்களை படைக்கின்றார். தேவர்களை படைத்து அவரவர்களுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுக்கின்றார். இந்த உலகத்தை பராமரிப்பதற்காக, நிர்வாகம் செய்வதற்காக படைத்த பகவானை எல்லாமே செஞ்சிட்டு இருப்பாரு. பகவான் வந்து வேணும் கொணந்தமரவிந்ததலாயதாட்சம் பர்காவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமீன். பகவான் வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டார். அவர் வந்து நண்பர்களோட விளையாடுவது, பக்தர்களோட விளையாடுவது, ஆனந்தமாக எப்பொழுதும் இருப்பது இறைவனுடைய வேலை. அவர் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருப்பாரா நம்மளை போல அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின். பகவான் வந்து வேலை செய்து தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பகவான் சங்கல்பம் செய்தாலே போதும். நிறைய தேவர்கள் இருக்கின்றார்கள், பகவானுடைய சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் வந்து பிரம்மாதி தேவர்கள் நிறைய பேர் வந்து இருக்கின்றார்கள். அதனால் வந்து இங்கே அர்ஜுனர் வந்து தேவர்கள் யார் அப்படிங்கிறத கேட்கின்றார். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் வந்து கிம் கர்ம புருஷோத்தம, பகவானை வந்து புருஷோத்தமன் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். புருஷோத்தமன் அப்படின்னா முழு முதற் கடவுள். நான் ஏதோ சாதாரண மனிதனிடம் நான் கேள்வியை கேட்கவில்லை, நீங்கள் புருஷோத்தமர் அப்படின்னு பகவானை இங்கே வந்து சுட்டி காட்டுகின்றார். அடுத்த பதத்திலையும் வந்து
அர்ஜுனர் இன்னும் கேள்விகளை கேட்கின்றார், பல கேள்விகள். அதுக்கப்புறம் பதம் 3லிருந்து பகவான் இதற்கான விடைகளை கொடுப்பார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன், ஹரே ராம 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 ஹரே ஹரேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.